இப்ப தெரியுதா யார் சொல்றது உண்மைன்னு? உன் வீட்டுக்கே ஆள் அனுப்பி உங்க அம்மாவை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்கன்னா இங்க வந்த உடனே என்ன வச்சு அவமானப்படுத்த நினைக்க மாட்டீங்களா? பாவி பயல, இங்க பிரச்சனையே உன்னாலதான். முதல்ல வெளியே போடா. நான் ஏன்பா வெளியில போனோம்? அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன், அவ்வளவுதான். மாப்ள, இவன் என் பையன் தான். ஆனா நானே சொல்றேன், இவனை நம்பாதீங்க. ஆமா, இப்படி எல்லாரும் கையில நல்லவன நம்புறதாலதான் எல்லா தப்பையும் பண்ணிட்டு பழிய மத்தவங்கள போட்டு தப்பிச்சிடுறா. நான் சொல்றது போய் தானே? சரி, அந்த சரவணவேல் யாரு? கையலோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? அப்ப இவங்க சொல்லாம அவன் எப்படி அங்க போய் மிரட்ட முடியும்? அவனுக்கும் இவருக்கும் ஏதாவது முன்பகை இருக்கா? கையலுக்காக கையல் சொல்லிதான் அதெல்லாம் பண்றான். அவன மாதிரி நானும் உதவி பண்ண வந்துதான் இப்ப இங்க கெட்டவன பழி ஏத்துக்கிட்டு நிக்கிறேன். டேய் சுப்பிரமணி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் உனக்கு. எனக்கு நீ என்ன கொடுத்துட்ட அவ்வளவுதாங்கற? அண்ணா சத்தியமா சொல்றேன், கையிலனிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. மாமா, இது அவங்களுக்கு தெரியாம நடந்ததாதானே இருக்கும். யார் சொல்றதையும் நீ நம்பாதண்ணே. ஏய், முதல்ல உன்னை நம்பி இருக்க கூடாது மாமா. அதனாலதான் எனக்கு இந்த அவமானமே. இவங்க கூட சேர்ந்து நீ என்ன ஏமாத்திட்டல? இல்லண்ணே, பேசாத நீ. விக்னேஷ், விக்னேஷ், நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓ, சம்பந்தமே இல்லாம தான் திடீர்னு இந்த சுப்பிரமணி வந்து என்ன அசிங்கப்படுத்துறானா? எவ்வளவு வார்த்தைங்க! ஆம்பளே இல்லங்கறான், புடவை கட்டி கொண்டான், எவ்வளவு பேச்சு! அங்க என்னடானா என் அம்மாவோட கழுத்துல கத்தி வச்சு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான். உங்க தங்கச்சியை நான் கண்டுக்கலன்னு அவ சந்தோஷத்துக்கு ஏதாவது குறை வந்தா அதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? விக்னேஷ் ப்ளீஸ், நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் விக்னேஷ். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதையெல்லாம் செஞ்சிருப்பேன்? ஏன் விக்னேஷ் இதை நம்புறீங்க? என்னது ஒரே குடும்பமா? ஒரே குடும்பம் நினைக்கிறவங்க பண்ற வேலையா இது? இல்ல மாமா, எதிரிங்க கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஐயோ விக்னேஷ், கையிலக்கு அப்படிலாம் எதுவுமே பண்ணல, நம்புங்க விக்னேஷ். எப்படி நம்பாம இருக்க சொல்ற? பார்த்தல்ல இவங்க பண்ண வேலையெல்லாம் எல்லாமே நம்புற மாதிரி தானே இருக்கு. அப்படிலாம் இல்ல விக்னேஷ், அவங்க அப்படியே. பார்தேவி, உனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம்னா என்ன விட்டுரு. இல்ல நான் முக்கியம்னா இவங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு ஏன் கூட வா. விக்னேஷ், என்ன நீங்க? எனக்கு எல்லாரும் தான் வேணும். இங்க பாரு, இதுக்கு மேலே என்னால எல்லாத்தையும் பொறுத்து போக முடியாது. அவங்க முக்கியமா இல்ல நான் முக்கியமா? அப்படி நான் முக்கியம் முடிவு பண்ணிட்டேன்னா குழந்தைய பத்தி என் கிட்ட கொடுத்துரு, நான் வளர்த்துக்கிறேன். ஆனா நீ என் கூட இருக்க வேண்டாம். ஐயோ மாப்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரோ சொன்னதை நம்பி என் பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடாதீங்க. இன்னைக்கு வளகாப்புக்கு நீங்க வரணும், தேவிய நீங்களும் சந்தோஷமா வாழணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். அதுக்காக பல கஷ்டங்களை அனுபவிச்சது கையல் தான் மாப்பிள்ள. அப்படிப்பட்டவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைப்பாளா சொல்லுங்க? இதுக்கப்புறம் எனக்கு என்னங்க இருக்கு? அதான் கண் கூட பாத்துட்டனே இவங்க யாரு எப்பேற்பட்டவங்கன்னு. ஐயோ விக்னேஷ், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் யார் சொல்றதை கேட்க தயாரா இல்ல. நான் சொன்னதுதான். இதுக்கப்புறம் உன்னோட முடிவுல தான் எல்லாமே இருக்கு. நான் உடனே கூட உன்கிட்ட பதில் கேட்கல. நல்லா யோசிச்சு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிவை சொல்லு.
சுப்பிரமணி, உனக்கு நான் சுப்பிரமணின்னு பேர் வச்சிருக்க கூடாதுடா, சூப்பர் மணின்னு பேர் வச்சிருக்கணும். அசத்திட்டடா. அங்க பாருடா, வளகாப்பு முடிஞ்சு முகம் முழுக்க சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு எப்படி அழுதுட்டு இருக்கான்னு பாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ ஒருத்தன் தான். ஏய், நீ யார கேட்டு விக்னேஷ் வீட்டுக்கு போன? நான் உன்னை போ சொன்னனா? நீ பண்ண காரியத்தால அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இல்ல கையில பேசாத. ஏற்கனவே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் வீட்டு பக்கம் வராத, என் முகத்துல முழிக்காத, என் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் தலையிடாதன்னு சொன்னேன்ல. அப்புறமா எதுக்கு இப்படி பண்ண? அது வந்து என்ன, என் தங்கச்சிக்கு உதவி பண்ணா நான் அப்படியே மெய் மறந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன்னு நினைச்சு இப்படி ட்ரை பண்ணியா? ஐயோ கையில, அப்படிலாம் எந்த ஒரு தப்பான எண்ணமும் என் மனசுல இல்ல கையில. கோயில்ல தேவியோட வளகாப்புக்கு விக்னேஸ்வர்ல நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேனா, அதான் மனசு கேட்கல. அதே எப்படியாவது தேவியோட வளகாப்புக்கு விக்னேஷை வர வைக்கணும், இந்த வளகாப்பு நல்லபடியா நடக்கும் நினைச்சுதான் நான் அப்படிலாம் பண்ணேன். எது, குடிச்சிட்டு போய் விக்னேஷோட அம்மா கழுத்துல கத்திய வைக்கிறதா நீ பண்ற நல்லதா? கயல், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா. விக்னேஷ் மாப்பிள்ள கோவிலுக்கு வந்தது தெரியாம தான் இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு. இவன் மேல எந்த தப்புமே இல்லம்மா. நீங்க சும்மா இருங்க. பெரிய மனுஷனா இருந்துகிட்டு அவனுக்கு புத்தி சொல்லி திருத்தாம அவன் கூட சேர்ந்துகிட்டு முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? ஏய், ஏன்டா இப்படி எல்லாம் சாவடிக்கிற? எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டியா? கையில கல்யாணம் ஆன பொண்ண நீ காதலிக்கிறன்னு சொன்னப்பவே நீ எவ்வளவு கேவலமானவன்னு தெரிஞ்சிருச்சு.